அப்பப்போ சேனலுக்கு லீவ் போட்டு ஓடிட்டு அது இதுன்னு ரீசன் சொல்லிட்டு தான் சேனலுக்குள்ள வரதாவே இருக்கு. கழுவி ஊத்தாம கொடைக்கானல் vlog பார்க்கலாம் வாங்க. மேக்கப் ஷெட்யூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் பக்கம் எட்டி பார்த்திருந்தேன். அங்க போனா இதை நியூ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டானுங்க. இ பாஸ் இருந்தாதான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓன் வெஹிக்கல் எடுத்துட்டு போனா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தான்டா நானே கொடைக்கானல் வந்தேன். இங்க கேட்டு இ பாஸ் அது இதுன்னு சொல்லி 20 நிமிஷம் வெறுப்பேத்தி விட்டீங்களேடா அப்படின்னு ஒரு மன உடச்சல்லையே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இந்த பூமியில விழுந்த இந்த 24 வருஷத்துல கொடைக்கானல் பக்கமே போனது கிடையாது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப். இந்த மாதிரி யாராவது இன்னுமே கொடைக்கானல் போகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் vlog எடுத்து போடுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடைக்கானல் போயிட்டு வர என்னுடைய வாழ்த்துக்கள். போற வழியிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி கடை எல்லாம் இருக்கும். மேல ரீச் ஆகுற அந்த டைம்ல நான் போயிட்டு அழகா ஒரு ஸ்வீட் கார்னை எனக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அழகா சுட்டு இந்த மசாலா எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்பிட்டு சூப்பர் சூப்பர் ருசியா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட்ட கார்ன் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷன்ல கார்ன் சிம்பலை போட்டு விடுங்க. எத்தனை பேருக்கு கார்ன் பிடிக்கும் அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. என்ன இந்த அக்கா மசாலாவை தான் கொஞ்சம் ஹெவியா தூக்கலா தடவிட்டாங்க. நானும் வீடியோ எடுக்கிற ஜோர்ல அதெல்லாம் எதுவுமே பார்க்காம விட்டா. சாப்பிட்றப்பதான் அந்த மசாலாவோட ஸ்பைஸ் தெரிஞ்சது. ஒன்றும் பண்ண முடியாது, காசு கொடுத்து வாங்கியாச்சு, ஒழுங்கா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கியூட் பாய்ஸை பார்த்துக்கிட்டு வீடியோக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு கிடந்தேன். இந்த மாதிரி டிராவல் டைம்ல மேகி அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலா சாப்பிடுங்க. என்ன மாதிரி தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன். ரூமும் ரீச் ஆயிடுச்சு. நம்ம ரூம்ல இருந்து பார்த்தா வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க அக்கா லவரோட போயிருப்பேன்னு. பாருங்க யார் கூட வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கைலாம் கடைசி வரைக்கும் இப்படியே போயிருமா? ஃபேமிலியில ஒரு 4-5 பேரை தூக்கி போட்டு ஃபேமிலி ட்ரிப் தான் போயிருந்தோம். ஸோ யாரையுமே வீடியோல காட்டியிருக்க மாட்டேன் பாட்டியை தவிர்த்து, பிகாஸ் ஆஃப் த பிரைவேசி. பாட்டியுமே ஏன் காமிச்சேன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோஸ்ல கேட்குறீங்க பாட்டிக்கு என்னாச்சுன்னு. ஒன்றும் ஆகல, நல்லா இருக்காங்க. நான் தான் வீடியோல காட்டாம இருந்தேன். கீழ இருந்து மேலே வந்ததை பார்த்தீங்க. மேலே என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி